அந்த மலையில தான் அந்த கிராமம் இருக்கு. அந்த மலை உச்சிக்கு தான் இப்போ நடந்து போயிட்டே இருக்கிறோம். சுவிசேஷ பணிக்காக நம்முடைய ஊழியர்கள் இப்படி நடந்து போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக ஆத்மாக்களை சொந்தமாக்கியிருக்காங்க கிறிஸ்துவுக்காக. நீரோடைகளையும் கடந்து அந்த மலை உச்சிக்கு செல்வதற்கு பயணிக்கின்றனர். அழைக்கிறார் இயேசு. எத்தனை இன்பம் இந்த மலைகளின் பயணம். மலைகளுக்கு ஊடாக விழுகின்ற ஒரு அற்புதமான அறிவு. காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சுவிசேஷகர்கள் பயணித்த மலைப்பாதைகள் இவைகளுக்கு ஊடாக கர்த்தர் ஆயிரமான ஆத்துமாக்களை நமக்காக தந்திருக்கிறார். பாடுபட்டேனதற்காகவுமே தேடுவார் யார் என். எங்களை வரவேற்ற அன்புள்ள வாலிபர்கள், மந்தையில் தேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் வெற்றிகரமாக மாலை உச்சி கிராமத்திற்கு 2 மணி நேர பயணத்திற்கு பின்பாக வந்து சேர்ந்தோம். தேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு. இந்த கிராமத்தில் இவங்க இதில் தான் கூடி ஆராதிச்சுட்டு இருக்கிறாங்க. இதான் அவங்க ஆராதிக்கிற வீடு. அருமையான அழகிய கிராமம். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் விருந்தினர்களை வரவேற்று அழைத்து செல்லுகின்ற நேரம். கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே தேரு. அது சிறுவர்கள் உணவருந்துகின்ற நேராடுகளே அழைக்கிறார் இயேசு. சிறுவர் விடுதியின் பிள்ளைகள் தான் இவர்கள். வருங்கால தேசத்தின் தலைவர்கள், திருச்சபையின் தூண்கள். இவர்களை நாம் உருவாக்கி வருகிறோம். என்னக்காய் பேசிட நாவுவே மால்தோ மலை கிராம மக்களின் அழகிய நடனங்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் தேராடுகளே அன்பினால் கட்டப்பட்ட நமது சிறுவர்கள் ஆடி பாடி ஆராதிக்கின்றனர். இவர்களுக்கென்று பிரத்யேக கூட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டு அவர்கள் கிறிஸ்துவில் வளர்ந்து வருகின்றனர்.
எனது பங்கு. என் மேலே விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். சுவிசேஷம் சொல்லாவிட்டால் ஐயோ ஜனங்கள் அழிந்தே போவார். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனம் விதைப்போம். ஆண்டவர் இயேசுவின் அன்பின் கட்டளையை விரைந்து நிறைவேற்றுவோம். கிராமங்கள் பட்டணம் தேடி சென்று வேத வசனம் விதைப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். தேவனின் ராஜ்யம் திசையெங்கும் செல்ல இளைஞர் எழுந்து செல்வோம். உலகம் மாமிசம் சாத்தானை வெறுத்து வேத வழியில் நடப்போம். சுவிசேஷம் என் மூச்சு, அதுவே என் முதல் கடமை. 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 ஆலயம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்ட இடம். பணியை தேசமெங்கும் நிறைவேற்றிட ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இறுதி கட்டளையை தொடர்ந்து நிறைவேற்றுவோம். வாருங்கள், நாம் ஒன்றாய் இணைந்து இந்த சுவிசேஷ பந்தி வைப்போம். தேசமெங்கும் தேவராஜ்யம் கட்டி எழுப்பப்படட்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆளுக்கு ஒரு கை ஆண்டவருக்காக வைப்போம். ஆத்தும பாரம் நம்மில் உண்டாகட்டும். ஆதவன் உதிக்கும் திசையெங்கும் தேவன் நாமும் வல்லமையாய் எழும்பட்டும். இம்மாபெரும் பணியை உங்களது ஜெபத்தாலும் பொருளாலும் நீங்கள் தாங்கி ஆதரிக்க உங்களை அன்போடு கேட்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.